பொற்காசையும் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு, ராஜா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, நீங்கள் மிக உயர்ந்த மனசுக்காரர் ராஜாங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க. இருந்தீங்க, 10 வெள்ளி காசு கொடுத்தீங்க. இதோடு நான் அந்த 2 காசையும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒரு பொற்காசு 10, 2, 12 வெள்ளி காசு எங்கிட்ட இருக்கும் இல்லையா அப்படின்னு ராஜா ஒரு மாதிரி ஆயிட்டார். சரி, இவனுக்கு இன்னும் திருப்தி வரல போல இருக்கு, இவனை எப்படியாவது திருப்திப்படுத்தணுங்கிற அந்த ஒரு எண்ணம் ராஜாவுக்கு வந்துடுது. உடனே என்ன பண்ணுறார், சரிப்பா இவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்களும் கொண்டு ராஜா சொன்ன உடனே கொண்டு அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவன் உடனே மறுபடியும் ஒரு கும்பிடு போட்டு, ராஜா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு. முதல்ல 10 வெள்ளி காசு கொடுத்தீங்க, அப்புறம் ஒரு பொற்காசு கொடுத்தீங்க, அப்புறம் ஒரு பை நிறைய பொற்காசு கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் அந்த வடக்கு வாசலில் இருக்கிற அந்த 2 காசையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 10, 2, 12 வெள்ளி காசு, ஒரு பொற்காசு தனி, அதை தவிர ஒரு பொற்காசு உள்ள ஒரு பை கொடுத்துருக்கீங்க. இது எனக்கு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. சரி, நீ எது கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டா போல இருக்கு, உன்னை எப்படி தான் திருப்திப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னுடைய ராஜ்யத்தில் நான் பாதியை உனக்கு நான் தரேன், அப்போவாது நீ திருப்தி அடைவியா அப்படின்னு கோபமாக கேட்குறார். கேட்டவுடனே இவன் என்ன பண்ணுறான், சாஷ்டாங்கமாக ராஜா காலில் விழுந்துட்டான். ராஜா காலில் விழுந்துட்டு, ராஜா திருப்பி திருப்பி விழுந்துட்டுருக்கான். திருப்பி ஒரு 10 தடவை விழுந்துட்டு, ராஜா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்கிறத நீங்கள் மேலும் மேலும் உறுதிப்படுத்திகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ராஜாவோட மகாராஜாங்கிறதையும் உங்களுடைய செயல் உறுதிப்படுத்துது. இருந்தாலும் சின்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ராஜாவுக்கு கோபத்திலேயே என்ன அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தோடையே கேட்குறாரு. அதாவது இப்போ நீங்கள் எனக்கு பாதி ராஜ்யம் தரேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த பாதி ராஜ்யத்தை அந்த வடக்கு பக்கம் வாசலில் நான் காசு புதைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பக்கத்து பாதியை எனக்கு நீங்கள் கொடுத்துருங்க, கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். ராஜாவுக்கு மயக்கமே